இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதே நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அது பின்னிட்டு திரும்பும்படிக்கு தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறையிருப்பை திருப்புகிறவர். தாவீது எவ்வளவு அலைந்திருப்பான் சவுலுக்கு பயந்து. ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியல. எத்தனை முறை அழுதிருப்பா. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் ஆண்டவரே. எதுனா அதன் அர்த்தம், அப்பா இந்த கண்ணீர்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுப்பா. என் லைஃப்ல நான் ரொம்ப அழுதுட்டேன் ஆண்டவரே. இதன் பலனை நான் பார்த்தே ஆகணும்ப்பா. இதன் பலனை நான் பார்த்தே ஆகணும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. எதற்கு பயப்படுகிறீர்கள்? வியாதியை குறித்த பயம், கடன் பாரத்தை குறித்த பயம். ஆமே, ஐயோ எனக்கு வயசாகுது, என் பிள்ளைக்கு நான் இன்னும் ஒன்றும் செய்யலையே, அந்த பயம் இருக்குதா? ஆமேன். எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறதா? ஆமேன். இந்த பயம் நம்மளை அப்படி விழுங்கும்படியா நிக்குது. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது இந்த பயப்படுத்தும் காரியங்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பும், பின்னிட்டு திரும்பும். தாவீது சொல்லுகிறார், அவர்கள் என் பிராணனை வாங்க விரும்பி, அவங்க விருப்பமே பிராணனை வாங்கிடணும், இவன் உயிரை எடுத்துடணும். அதனால என்ன செய்யறாங்களா, என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் என்று 56:6 சொல்றார். அவர்களின் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை, அது என்னையே தொடர்ந்துட்டு இருக்கு. சில பிரச்சனை என் காலடி, நான் எங்க போனாலும் என் கூடவே வருது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா இது இது அதற்காக கதை ஜெபிக்க வைக்கிறார். நம்ம எதற்காக ஜெபிக்க வைக்கிறாரோ, ஓ சில வியாதிகள் உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும், சில இக்கட்டுகள் உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும், சில பிரச்சனைகள், சில நபர்கள் உங்களை தொடர்ந்துட்டே இருப்பாங்க. எப்படியாவது உயிரை வாங்கிடணும், இவன் உயிரை வாங்கிடணும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அந்த சத்துரு பின்னிட்டு போவானாக, பின்னிட்டு திரும்புவானாக. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ அறிந்து கொள், தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். சத்துரு உன்னை விழுங்க முடியாது.